இந்த வண்டியில் ஹார்ன் அடிக்கல, ஹார்ன் எப்படி சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெஃபியோட டெக்னீஷியன் அண்ணா மகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது எப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிவிஎஸ் ஸ்கூட்டி இந்த வண்டி எதுக்கு வந்திருக்குன்னா, கஸ்டமர் இது ஆடுதுன்ற மாதிரி வந்திருக்காங்க. இது நம்ம என்னென்னு கைட்டி பார்க்க போகிறோம். அடுத்த லெவல் வந்து கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட்டில் ஷெல்ஃப் எடுக்கலை, ரொம்ப நாள் நிறுத்தி இந்த வண்டி ஹார்ன் அடிக்கலை, இதெல்லாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். இதை ஆடுறதுக்கு நம்ம மேனுவலாக மாற்றாமல், எந்த கம்ப்ளைண்ட்டும் மாற்றாமல் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி செய்ய முடியுமான்றதை பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த காம்பனண்ட் தேஞ்சு போச்சு. தேஞ்சு போயிட்டதுனால நம்ம என்ன செய்யணும், ப்ராப்பராக செய்யணும்னா இதை புதுசாக மாற்றணும். இதை மாற்றாமல் என்ன பண்ணுறோம், ஒரு பட்டை சீலை இதில் ஃபிட் பண்ணி தூக்கி வச்சு மாட்டி டைட் பண்ணி விட்டோம்னா நல்லா லாங் லைஃப் வரும். பட்டை சீலோ இல்லை ஒரு ரப்பரை கூட இதில் வச்சுக்கலாம். கீழே இதில் வச்சு அப்படியே டைட் பண்ணிக்க வேண்டியதான். டைட் பண்ணால் கஸ்டமருக்கு குறைஞ்ச செலவில் இதுவாகும். இல்லை கஸ்டமரே கூட இதை செய்யலாம். இதில் 4 ஸ்க்ரூ இதை கட்டணும். கட்டிட்டு இதில் பீஸை வச்சு முடுக்க வேண்டியதான். ஆளில் இது சாதாரண விஷயந்தான். இதுக்காக இந்த இதெல்லாம் மாற்ற தேவையில்லை. ஒரு பட்டை சீலை வச்சுக்கலாம் எளிமையாக, இல்லை ஒரு ரப்பர் இதில் வச்சு ஃபிட் பண்ணலாம். இதை கஸ்டமரே செய்கிற வேலை தான். நார்மலாக செய்யலாம், இல்லை மெக்கானிக்கல் ஷாப்பில் கொடுத்தாலும் இந்த மாதிரி விஷயத்த செஞ்சுக்கலாம். இது ஆடாமல் இருக்கும். இப்போ அதனால் பிரேக் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு இதுவாக இருக்காது, சைடு மேலே கரெக்டாக இருக்காது. இது சின்ன விஷயந்தான். காடிலாம் இருக்குது, தேய்மானதுனால அந்த மாதிரி இருக்குது. இந்த பீஸோ இல்லை எம்ஆர் ஷீட்டோ இல்லை ஒரு ரப்பரோ ஏதோ வச்சு டைட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்தது ஆடுதுன்றதுக்காக நம்ம மாற்றாமல் இந்த விஷயத்த நம்ம செஞ்சு இது பண்ணுறோம். அடுத்தது இந்த வண்டியில் கஸ்டமர் சொல்கிறது ஷெல்ஃப் எடுக்கலான்ருக்காங்க. ஷெல்ஃப் எடுக்கலைன்னா நம்ம பேட்டரியை செக் பண்ணணும். பொதுவாகவே பேட்டரியை ஷெல்ஃப் எடுக்கலைன்னா பேட்டரியை முதல்ல செக் பண்ணிட்டு தான் அடுத்தது போகணும். இது ஹார்னும் அடிக்கலை, கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட்டில் ஹார்னும் அடிக்கலை, ஷெல்ஃபும் ஒர்க் ஆகலை. பேட்டரி நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். சீட்டை ஓப்பன் பண்ணிட்டு மீட்டரை வச்சு செக் பண்ணுறது தான் நல்லது. பொதுவாக மீட்டரில் 20ல் வச்சுக்கணும். பொதுவாக இது மேனுவலாக செக் பண்ணும்போது 20ல் வச்சு பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கணும். பேட்டரியோட வோல்டேஜ் 10 இருக்குது. இதில் ஷெல்ஃப் எடுக்காது. 12.40 கம்மி இல்லாமல் இருக்கணும். அப்போ பேட்டரியை ஒன்று சார்ஜிங் போட்டு பார்க்கணும். யூஸ் அண்ட் த்ரோ பேட்டரி தான் பெரும்பாலும் சார்ஜிங் நிற்காது. இல்லைன்னா பேட்டரி மாற்றணும், வேறு மாற்றினா தான் ஷெல்ஃப் எடுக்கும். அது இல்லை இப்போ ஷெல்ஃப் எடுக்கட்டாலும் ஹார்னாவது அடிக்கணும் அப்படின்னா அது என்னென்னு பார்ப்போம். ஹார்ன் ஏதாவது ஒயர் விட்டுருக்கா என்னன்றதை பார்க்கணும். முன்னாடி 2 போல்ட்டு இந்த 4 ஸ்க்ரூ கட்டணும். அது கட்டினா தான் பேட்டரி ஹார்னை வந்து ஒயர் விட்டுருக்கா என்னென்னு செக் பண்ணுறதுக்கு வாட்டமாக இருக்கும். இது எதுக்குமே வரலைங்க, எல்லாம் எலி கடிச்சு வச்சிருக்கு. ஒயர்லாம் ஃபுல்லாக எலி கடிச்சு ஃபுல்லாக கட்டிட்டு டிஸ்மாண்டிங் பண்ணிவிட்டு ஒயர் எங்கேருந்து விட்ருக்குன்னு பார்க்கணும். இங்கே வரல, பேட்டரிக்கு இதில் லைன் வரல. இப்போ பொதுவாக வந்து இதில் எர்த்து ஒரு மெயின் வரும். இதில் மெயின் ஒயர் வந்து இதில் லைனே வரல. இதில் அதனால் லைன் வரலன்னும் போது இதில் ஏகப்பட்டதுக்கு ஜாயிண்ட் போட்டிருக்காங்க. இந்த ஒயரில் எல்லாத்துலேயுமே ஜாயிண்ட் போட்டிருக்காங்கன்னும் போது நம்ம என்ன செய்யணும், எங்கேருந்து ஒயர் விட்ருக்கு, பிரேக் லைட் சுவிட்சிலேருந்து ஒரு மெயின் எடுத்து பார்த்துட்டா அதுலேயும் லைன் வரல. இப்போ லைன் வரலன்னும் போது நம்ம இந்த இருக்கிற லைனை ஃபுல்லாகவே செக் பண்ணணும். வழியில் இங்கே கட்டாயிருக்கா, எலி கடிச்சு, இல்லை இந்த இடத்துல கட்டாயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். பார்த்தா தான் மேனுவலாக பேட்டரியே சார்ஜிங்கில் இல்லாட்டாலும்
ரன்னிங்கில் ஹார்ன் அடிக்கும். ஹார்ன் அடிக்கிற வண்டி தான் லைன் விட்டதுனால அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நம்ம பார்த்துட்டு லைனை எடுத்து அதுக்கப்புறம் தான் அங்கே லைன் வரும். இதில் என்ன பிரச்சனைன்னா ஒயர் வந்து இந்த இடத்துல நஞ்சு போயிருந்தது. இந்த இடம் எலி கடிச்சு ஏதோ நம்ம ஜாயிண்ட் போட்டுருவோம். இந்த இடம் இதுதான் இப்போ நம்ம ஜாயிண்ட் போட்டது. ஒயர் கட்டுறோம். இந்த இடம் எலி கடிச்சு மெயின் ஒயரு கட்டாக இருந்தது. ஜாயிண்ட் போட்டோம். இப்போ கரெக்டாக இருக்கும். ஹார்னு இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்கும்பா. இந்த ஒயர் தான் நஞ்சு போயிருந்தது. எலி கடிச்சு இந்த இடத்துல விட்டுருந்தது. இங்கே ஏதாவது ஒயர் இருக்கணும் நம்ம டவுட் பண்ணோம். இல்லை இங்கே தான் விட்டுருந்தது. அது ஜாயிண்ட் போட்டதுக்கப்புறம் இப்போ ஹார்ன் கரெக்டாக இருக்கும். ஷெல்ஃப் மட்டும் எடுக்காது. பேட்டரி வீக்காக இருக்கணும் எடுக்காது. கஸ்டமர் சொன்னது ஹார்ன் அடிக்கலன்னு ஸ்டார்ட் பண்ணால் ஹார்ன் அடிக்கும். ஹார்ன் அடிக்கலன்றதுக்காக என்னென்னு பார்த்தோம். எலி கடிச்சிருந்தது. இந்த இடத்துல நம்ம ஜாயிண்ட் செக் பண்ணிட்டு இதில் ஜாயிண்ட் போட்டு விட்டோம். இப்போ கரெக்டாக இருக்கும். ஹார்ன் இண்டிகேட்டர் இப்போ எல்லாமே லைன் கரெக்டாக இருக்கும். ஹெட்லைட் எடுப்போம். டேப் ரோல் கொடுப்போம்.